வணக்கம். ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். முதல்வரின் முகவரி இணையதளம் மூலம் பெறப்பட்ட மனுக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் விவரம். மிக ஆச்சரியமும் அதிர்ச்சியுமான ஒரு தகவல் இது. 11ஆம் தேதி மனு கொடுத்துருக்காரு இணையதளத்தில். 12ஆம் தேதியே ரிப்ளை வந்திருக்கு. வித்தின் 24 ஹவர்ஸ். இந்த முதல்வன் படத்தில் நடக்கும் பார்த்தீங்களா, ஒரு நாள் முதல்வரோட ஆர்டர் மாதிரி ஒரே நாளில் பதில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், வட்டார கல்வி அலுவலர் 12/9/2024 சைன் பண்ணியிருக்காரு. மனு எண் பாருங்கள், 10163415, நாள் 11/9/2024. ரிப்ளை கொடுத்துட்டு 12/9/2024. மனு விவரத்தை பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், உங்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்கும். உங்கள் பகுதியில் இந்த மாதிரி தகவல் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை பற்றி தொடர்ச்சியான விழிப்புணர்வு கொடுக்கலாம். சீக்கிரத்தில் முடிவு எட்டப்படணும். அப்போ தான் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியருக்கு தெளிவான முடிவும் நிரந்தர வேலையும் கிடைக்கும். மனுதாரரோட கோரிக்கை விவரம். தற்காலிக ஆசிரியர்கள் பணியாற்றி வரும் நகராட்சி தொடக்கப்பள்ளி, தாவந்தெரு ஊராட்சி. அடுத்து ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, வாழகவுண்டன் வளைவு. அடுத்து நகராட்சி தொடக்கப்பள்ளி, முப்பனூர். 3 பள்ளிகளை சொல்கிறாங்க. ஆகிய பள்ளிகளில் தகுதியுடைய ஆசிரியர்கள் நியமிக்க கோரியது. ஸோ லட்சுமண பிரபு சார் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த 3 பள்ளிகளில் தகுதியான ஆசிரியர்களை தற்காலிக ஆசிரியர் பணியத்தில் நியமிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மனு குறித்து கள ஆய்வு செய்த நாள் 12/9/2024 கள ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதுவும் எப்படி கள ஆய்வு பண்ணியிருக்காங்க பாருங்கள், பதில் கொடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு. கீழே ஆய்வு செய்த அலுவலர் 2 பேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ 12ஆம் தேதி கள ஆய்வு செய்த நாள். ஆய்வு செய்த அலுவலர் யாருன்னா வட்டார கல்வி அலுவலர் நிலை 2ன்னு கொடுத்துருக்காங்க, எடப்பாடி பகுதி. மனு ஏற்கப்பட்டிருக்கு. இப்போ தான் கிளைமாக்ஸாக இருக்குது. திரு லட்சுமண பிரபு எடப்பாடி என்பவர் சார்பாக முதல்வரின் முகவர் இணையதளம் மூலம் பெறப்பட்ட மனு மீது வட்டார கல்வி அலுவலர் 2 12/9/2024 தொலைபேசி வாயிலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதுதாங்க 24 மணி நேரத்தில் ரிப்ளை வருதுன்னா தொலைபேசி வழியாக கள ஆய்வு செஞ்சுருக்காங்க. இது பேர் கள ஆய்வுன்றாங்க. சிறப்பு. மனு குறித்து கள ஆய்வு செய்த நாள் 12/9ன்றாங்க. கள ஆய்வுனா என்னது? அந்த களத்திலேயே போய் ஆய்வு பண்ணணும். இவங்க ஃபோனில் கேட்டாங்கன்னா அது பேர் கள ஆய்வான். இது எப்படி ஏற்றுக்கிறது? சரி, நம்ம ஊரில் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதுனால ஃபோனில் கேட்டாலும் கள ஆய்வுன்னு நம்ம ஒத்துக்கணும். என்ன பண்ணுறது? அடுத்து என்ன கேட்குறாங்க, தொலைபேசி வாயிலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தற்காலிக ஆசிரியர்கள் பணியாற்றி வரும் தாவந்தெரு, வாழகவுண்டன் வளைவு மற்றும் முப்பனூர் ஆகிய பள்ளிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் கோரி எந்த ஒரு பணியாளர்களும் விண்ணப்பிக்காத காரணத்தால் அப்பள்ளிகளின் குடியிருப்பு பகுதிகளில் வசித்து வந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத நபர் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் கோரி விண்ணப்பித்த காரணத்தால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளி மேலாண்மை குழு தீர்மானத்தின் அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டது என்ற தகவல் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இது அப்பட்டமான பொய். காரணம் என்னென்னா, திரு லட்சுமண பிரபு சார் ஏற்கனவே அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணி அந்த ஸ்கூலில் ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 10th ஸ்டாண்டர்டில் 90% மேலே ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த வருடத்திற்கு தற்காலிக ஆசிரியர் பணியிடத்திற்கு நியமனத்திற்காக தலைமை ஆசிரியர் தொடர்பு கொண்டும் பேசியிருக்காரு. நேரில் சென்றும் கேட்டிருக்காரு. ஆனால் தவிர்த்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு ரீதியாகவும் இந்த தகவல் பொய்யாக தான் கொடுக்குறாங்க. யாருமே விண்ணப்பிக்கலைன்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம். எந்த ஒரு பணியாளர்களும் விண்ணப்பிக்காத காரணத்தால். அப்போ எந்த ஒரு பணியாளரும் விண்ணப்பிக்காத காரணம் அப்படின்னா, எடப்பாடி மாவட்டத்தில் உள்ள இந்த குறிப்பிட்ட 3 எடப்பாடி பகுதியில் உள்ள இந்த 3 பள்ளிகள் சார்ந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கணும். சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பகுதியில் என்னென்ன பள்ளிகள்? நகராட்சி தொடக்கப்பள்ளி, தாவந்தெரு, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, வாழகவுண்டன் வளைவு மற்றும் நகராட்சி தொடக்கப்பள்ளி, முப்பனூர். இந்த 3 பள்ளிகள் சார்ந்து கண்டிப்பாக லோக்கல் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்கணும். தினகரன், தினமணி, தினத்தந்தி, தி இந்து இது போன்ற செய்தித்தாள்களில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறோம், அதற்காக தகுதியானவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய குறிப்பு கொடுத்துருக்கணும். தகுதி தற்காலிக ஆசிரியர் பணியிடத்தில் நியமனம் பண்ணணுன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்புறம் இல்லந்தேடி கல்வியில் இருந்திருக்கணும் அப்படின்ற என்னென்ன அரசு நெறிமுறைகளை இதை நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்கணும். இப்போ இதை நியூஸ் பேப்பரில் கொடுத்து இருந்தால் தானே
இங்கே வந்து என்ன பண்ண முடியும், விண்ணப்பிக்க முடியும். அதனால் இதை அடுத்து மேலாய்வு செய்ய வேண்டும். இந்த 3 பள்ளிகளுக்கு நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்றது பார்க்கணும். 2வது, இந்த சேலம் மாவட்டத்தோட மாவட்ட கல்வி அலுவலர் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பகுதியில் 3 பள்ளிகளுக்கு தற்காலிக ஆசிரியர்கள் தேவை என்ற செய்தி மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தகுதியான ஆசிரியர்கள், தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கணும். இது 2மே செஞ்சாங்களான்றது மேலாய்வு செஞ்சால் தான் இதோட உண்மை என்னன்னு வெளியே வரும். 3வது விஷயம் என்னென்னா, அப்பள்ளிகளின் குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத நபர்கள்ன்றாங்க. எத்தனை நபர்கள்? இதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது பன்மையில் கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் இல்லை, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பணியாளர்களும் விண்ணப்பிக்காத காரணத்தினால் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாதவங்க யாருமே அங்கே விண்ணப்பிக்கல, தேர்ச்சி பெற்றவர்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க, நபர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத நபர்கள் தற்காலிக ஆசிரியர் பணியமனம் கோரி விண்ணப்பித்த காரணத்தினால் அப்படின்றாங்க. அப்போ எத்தனை பேர் வந்து டெட்டு பாஸ் ஆகுறவங்க வந்து விண்ணப்பிச்சாங்கன்னு அந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு அதிலிருந்து தான் வந்து எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு தீர்மானத்தின் அடிப்படையில் நியமனம் செய்தார்கள் என்று சொல்கிறாங்க. இதை வந்து தீர விசாரிக்க வேண்டும். ஸோ கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதுமை. உங்களுடைய கமெண்ட்டும் போடுங்க. உங்கள் பகுதியிலையும் தீர விசாரிங்க. இதுக்கு சீக்கிரம் முடிவு வந்தால் தான் தமிழ்நாடு அளவில் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் தடைப்படும், நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படும். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.